பேக் பெயினுக்கு நிறைய ரீசன் இருக்குன்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு வர்ற பேக் பெயின். ஏன்னா காமனாக யங்கர் ஏஜ் குரூப்பில், அதாவது 30s அண்ட் 40s ஏஜ் குரூப்பில் வர பேக் பெயின் ஒரு சாப்டரான பேக் பெயின். இதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50+ அண்ட் 60+ல இருக்கவங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் பேக் பெயின் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது போனோட தன்மை வந்து கம்மியாக இருக்கனால. நார்மலாக போன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்மாக இருக்கணும், ஒரு மேரி பிஸ்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆஸ்டியோபோரோசிஸில் என்னன்னா அது ரஸ்க் மாதிரி ஆகிடுங்க. அப்போ அது எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குது, அதே மாதிரி போனோட தன்மை மாறும்போது தான் அதனால உண்டாகிற வலி வந்து ஜாஸ்தி இருக்கும். அது இந்த 50 to 60+ இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் ஏஜ்க்கு ரீசன்னால வரும்போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமனான ஃபேக்டர். இந்த காமன் ஃபேக்டர்னால என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மசிலோட ஒரு லாங்கிட்டிவிட்டி அது குறைவாயிடும். அந்த குறைவாக இருக்கனால என்ன ஆகும்னா அவங்கள அறியாமலே பாஸ்டர்லாம் தப்பாகும். லைக் கூணு போட்டு உட்காருவாங்க, பெண்டாகி உட்காருவாங்க. அந்த வளைகிற நேச்சர் எல்லாமே அதில் நடக்கும்போது அந்த மசில் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அதனால பேக் பெயின் ஜாஸ்தி ஆகுது. அப்போ இவங்களுக்குலாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆஸ்டியோபோரோசிஸான விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணி அந்த ஆஸ்டியோபோரோசிஸை சைமல்டேனியஸாக கரெக்ட் பண்ணி பேக் பெயினையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் பேக் பெயினை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணாதான் அவங்களுக்கு ரிலாப்ஸ் இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸை ட்ரீட் பண்ணி பேக் பெயினையும் ட்ரீட் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ.